الله الرحمن الرحيم. عن معاوية بن أبي سفيان رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: المؤذنون أطول الناس أعناقا يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. رواه مسلم. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஅத்தினூன அத்வலுன் நாஸி அஅனாகன் யௌமல் கியாமா. சுப்ஹானல்லாஹ். ஆரம்பத்தில் ரமதான்ல இருந்து நாம் சொல்லிட்டு வரக்கூடிய செய்தி, கியாமத்து நாளையில அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறுவதற்கு உண்டான ஹதீஸுகளையும் நாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா? அந்த வரிசையினுடைய ஹதீஸுகள்ல இந்த ஹதீஸும் இடம்பெறும். கண்ணியத்திற்குரியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க, கியாமத்து நாளையில் நீளமான கழுத்துடையவர்களாக மக்களில் சிலர்கள் இருப்பார்கள். அவர்கள்தான் அல் முஅத்தினூன், அதான் சொல்லக்கூடியவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸ்ல கழுத்து நீளமா உடையவர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கத்துக்கு நமக்கு பெருமக்கள் அருமையாக ஒரு செய்தியை சொல்லி தருவாங்க. ஒரு கூட்டத்தில் நாம மட்டும் தனியாக தெரியணுங்கிறதுக்காக நாம் என்னென்னலாம் நம்மளை பிரத்யேகமாக செய்து கொள்கிறோமோ, நம்ம எங்கிருந்து பார்த்தாலும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இலகுவாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்பு நம்மளிடத்துல இருக்கும். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்மளை மற்ற மக்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்காக ஏதாவது ஒரு விஷயத்த நம்மள நாம என்ன செஞ்சு வச்சிருப்போம், ஏற்படுத்தி வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் தஆலா தனக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளமாகவே அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக ரொம்ப உயர்ந்த மனிதர்களாக அவர்களை காட்டுவதற்காக வேண்டி இது போன்று உண்டான ஒரு ஏற்பாடை அல்லாஹ் செய்திருக்கிறான் அப்படின்னு இதுக்கு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. நீளமான கழுத்து அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலே ரொம்ப உயரமான மனிதர்களாக அல்லாஹ் இவர்களை காட்டுவான் அப்படிங்கிற செய்தியை இந்த ஹதீஸுக்கு உண்டான ஒரு அர்த்தமாக நமக்கு பெருமக்கள் சொல்லி தருவாங்க. நான் இன்னாருடைய வீட்டுக்காரன் அப்படிங்கிறத தெரிவிப்பதற்காக வேண்டி நான் அல்லாஹ்வை சார்ந்தவன், நான் அல்லாஹ்னுடைய பணி செய்தவன், அல்லாஹ்னுடைய அந்த அதானை நான் கூறியவன் அப்படிங்கக்கூடிய அந்த சிறப்புள்ள மனிதர்களாக அல்லாஹ் கியாமத்து நாளில் இவர்களை காட்டுவதற்காக வேண்டி உண்டான ஒரு பிரத்யேகமான அடையாளம். இவர்களை ரொம்ப நீளமான கழுத்துடைய, அதாவது ரொம்ப சிறப்பிற்குரிய மனிதர்களாக அல்லாஹ் காட்டுவான். நம்ம சில ஹதீஸ்ல இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? இப்படி, அதாவது யாரு குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக மனப்பாடம் பண்ணாங்களோ அவர்களுடைய பெற்றோர்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் கிரீடம் அனுப்பிப்பான். அவங்களுடைய தலையில என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா ஒரு கிரீடத்தை வைப்பான். அதை வச்சு அவங்க விளங்கிக்கிடுவாங்க, நபிமார்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்களே இவங்க யாரு, இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற செய்தியை சொல்லும் பொழுது இவங்க ஹாஃபிதுகளை உருவாக்கியவர்கள், இவர்களுடைய பிள்ளைகள் ஹாஃபிதுகள் அப்படிங்கிறது சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்ப ஆலிம் ஹாஃபிதுகளை உருவாக்கியவர்களுக்கு உண்டான சிறப்புகளை நமக்கு மார்க்கம் இப்படி சொல்லி தருதுன்னா, இப்ப நபிமார்களுக்கு ஈக்குவலாக கியாமத் நாளையில இவர்கள் தெரிவார்கள் அப்படின்னு சொன்னா அதனுடைய சிறப்பு எவ்வளவுங்கிறத நாம கவனிச்சுக்கிடணும். இதே மாதிரி தான் நீளமான கழுத்துடையவர்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹுக்கு நெருக்கமானவங்க இவங்கிறத நம்ம பார்க்கும் போதே விளங்கிக்கிடும் அளவிற்கு உண்டான ஒரு தனி சிறப்புடையவர்களாக முஅத்தின்களை அல்லாஹ் தஆலா கியாமத் நாளையில வச்சிருப்பான். அந்த சிறப்பை நம்ம இந்த உலகத்திலேயே கூட பார்க்கலாம். அந்த சிறப்பை இந்த உலகத்திலேயே கூட நாம என்ன செய்யலாம், பார்க்கலாம். எல்லாருமே வீட்டுல துவா ஓதி ஊதத்தான் செய்வோம். ஆனா யார் அல்லாஹு அக்பர்ங்கிறத அதிகமாக நம்மளுடைய வாய்களில் நாம் சொல்கிறோமோ அவர்கள் துஆ ஓதி ஊதுறதுக்கும் மற்ற நாம துஆ ஓதி ஊதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாங்கில் அதிகமாக அல்லாஹ் அக்பர், தொழுகையில கூட நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லத்தான் செய்யறோம். ஆனா இது நம்மளுக்குள்ள மத்தியில மட்டும்தான் இருக்கும். ஆனா பாங்குல சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் இருக்குத அது மக்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு அழைப்பு. கண்ணியத்திற்குரியவர்கள், நாளைக்கு எந்த காபிரும் தப்பிக்க முடியாதான். எனக்கு யாருமே ஈமானை பத்தி சொல்லல, இஸ்லாமை பத்தி சொல்லல, அல்லாஹ்வை உன்னை பத்தி சொல்லல, அதனால இந்த முஸ்லிம்களை பூரா முடியும்னு சொல்ல முடியாதான்.
ஏன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்கும் பொழுது பெருமக்கள் சொல்லுவாங்க, நிதாங்கிற இந்த பாங்கு தான் அதற்கு காரணம். ஏன்னு சொன்னா இந்த பாங்குங்கிற இந்த பொது அழைப்பு எதற்காக நீ முஸ்லிம்கள் இப்படி சொல்றாங்க, இது என்ன ஏன் அப்படின்னு நீ கேட்காதது உன் மேலதான் குத்தம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நாளைக்கு காபிர்களை எல்லாம் அவர்கள் விரல் நீட்டி அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்டு விட முடியாதுங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரும் ஆயுதமே இந்த பாங்கு தான் கண்ணியத்திற்குரியவர்களா. இந்த பாங்கு அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட முறையில மைக் இல்லாம நாம, அதாவது நம்மளுக்கு மத்தியில இந்த மாதிரி சின்ன மைக்கை வச்சு உள்ள மட்டும் உரையாடி கொள்வது போன்ற, இந்த அல்லாஹ் அக்பர் தொழுகையில சொல்வது போன்று உண்டான சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த பாங்கு. பாங்குங்கிறது பொதுவாக எல்லோருக்கும் உண்டான ஒரு அழைப்பு அப்படிங்கிறதுனால அந்த அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடியவங்க ஊதுனா அதற்கு அல்லாஹால உடனே ஷிஃபாவை தருவாங்கிறத நாம் இந்த உலகத்திலேயே கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆத்திரத்துல இவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். ஆக இந்த சிறப்பிற்குரிய இந்த செயலை செய்யறதுக்கு இதனுடைய நன்மையை மக்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா சண்டை போட்டுக்கிடுவாங்க அந்த பாங்கு சொல்றதுக்கு அப்படிங்கிறத நேற்றைய தினத்தினுடைய ஹதீஸ்ல நாம பார்த்தோம். எல்லாரும் பாங்கு சொல்றதுக்கு முயற்சி செய்யலாமா? நம்ம பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக 1-2 நபர்கள் மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், பாங்கு சொல்றதுக்கு முன் சொல்றோம். எல்லா மக்களும் அதுக்கு தயாராக இருக்கலாமா? அல்லாஹ் தஆலா அது போன்ற சிறப்பான, அதாவது கியாமத் நாளையில் அவனுடைய வீட்டுக்காரர்கள் அப்படிங்கிறதுக்குண்டான அவன் சிறப்புப்படுத்திய நபர்கள்ங்கிறதுக்குண்டான அந்த உயர்ந்த கருத்துடைய உயர்ந்த நபர்களான அந்த சிறப்பை பெற்ற நபர்களிலும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.